ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EUR USD சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ஸில் இந்த மாதிரியான ரெகுலராக வீடியோ பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை வந்து ரெட்டிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? அண்ட் ஒன்ஸ் அகெயின் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இன்னும் எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்தீங்கன்னா EUR USD இது வந்து நம்ம நேற்று கொடுத்தது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், இந்த செஷன் ட்ரேடில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதும் இதில் கொஞ்சம் அப்படியே ஆரண்டி பண்ணலாம். சரிங்களா? ஓகே, டன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செஷன் ட்ரேட் அப்படின்றது ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து நிறையா விஷயங்களை பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் வந்து செஷன் ட்ரேட். சரிங்களா? அதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது டைம் தான். சரிங்களா? செஷன் ட்ரேடில் டைம் ரொம்பவுமே முக்கியம். ரெண்டாவது நியூஸ் பார்க்கணும். நியூஸ் வந்து இன்னும் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நியூஸ் இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இதை இன்னும் வந்து அழுத்தி சொல்கிறேன். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். செஷன் ட்ரேடை பொறுத்தளவு எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃபேவராகவும் இருக்கும், நான் ஃபேவராகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா முந்தா நேற்று வந்து கொடுத்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? இது வந்து நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது. சரிங்களா? ஜோன் கொடுத்தாச்சு. ஜோன் கொடுத்தோன்னே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜோனில் டேப் பண்ணிட்டு இங்கே ஜோனில் டேப் பண்ணுதுன்னா செஷன் ட்ரேடை பொறுத்தளவு நீங்கள் ரொம்ப அந்த அதிகமான டார்கெட்டு டிபி அப்படியெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நீங்கள் ஒன்று வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை வைக்கணும், இல்லைன்னா வந்து ஏசியன் ரேஞ்ச் ஹை அந்த மாதிரி வைக்கணும் கவுண்டரில் இருந்தால். சரிங்களா? ஏன் இதை வந்து நான் கவுண்டர்னு சொல்கிறேன் அப்படின்னா 4 ஹவர்ஸில் இது வந்து இன்னும் வந்து எக்ஸ் வந்து செஷனில் வந்து எடுக்காமல் இருந்துச்சு. சரிங்களா? நம்ம இந்த ஏரியாவில் தான் வந்து நம்ம அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸ் எடுக்காமல் இருக்கிறப்ப மோர் ப்ராபபிலிட்டிஸ் இந்த எக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குதோ ஒழிய, இது மேலே போகணும் அப்படின்னா கூட இந்த எக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை பிக் பண்ணிட்டு தான் வந்து மேலே போகுமோ ஒழிய, இந்த எக்ஸை கலெக்ட் பண்ணாமல் கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை பிக் பண்ணாமல் அப்படியே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம என்றைக்குமே வந்து 4 ஹவர்ஸ் அனாலிசிஸாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஓரளவு வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரிங்களா? இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்து நமக்கு போதுமானது. சரிங்களா? இது வரைக்குமே நமக்கு போதுமானது. இதுலேயே உங்களுக்கு ஈஸி 1:4 வந்து உங்களுக்கு 4.59 வருது. 1:4ன்னு நீங்கள் வந்து ரவுண்டாக வச்சுங்க. 1:4 வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. ரெண்டாவது செஷன் ட்ரேட் அப்படின்றது ரொம்பவுமே வந்து ஷார்ட் டைம் தான். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் தான் இருக்கும். ஒரு ½ அன் ஹவர், 1 ஹவர், இல்லை வந்து ஒரு சம்டைம்ஸ் தான் வந்து நம்ம ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக போகிறப்ப தான் வந்து அதிகமாக போகும். இந்த ட்ரேடு எவ்வளோ நேரத்தில் முடியுதுன்னு பார்க்கலாம். இருங்க. ஓகே, இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நியர்பை உங்களுக்கு டைம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோ ஒரு 3 மணி நேரத்துலேயே இது முடிஞ்சிருச்சு. ரொம்பவுமே வந்து கம்மியான டியூரேஷன் தான். அதனால் வந்து செஷன் ட்ரேடு வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ட்ரெண்டும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த நியூஸோட இம்பேக்டை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். சரிங்களா? நியூஸ் என்ன இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இப்போ 1 மினிட் சார்ட்டில் இருக்குது. 1 மினிட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்து HDF இல்லை. சரிங்களா? HDFs இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து ஓரளவு வந்து கேரண்டி கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப சாலிடான ஒரு மூவ் எடுக்க முடியாது. பட் மற்ற 2 விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்மிங் இருக்குது. டபுள் டாப் லிக்விடிட்டி இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து டபுள் டாப் லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல டபுள் டாப் லிக்விடிட்டி ஸ்வீப்பு அதை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து CH வந்து இது பண்ணியிருக்கு. இன்னொரு இது என்ன அப்படின்னா, இதை நான் வந்து கொடுக்கல. சரிங்களா? இந்த சார்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கல. ஏன்னா நான் ரீசன்ட் ஸ்விங் ஹையோடையே முடிச்சுட்டு கொஞ்சம் போதும் அப்படின்ற மாதிரி வந்து என் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இன்னொரு என்ட்ரி எடுத்துருக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ வந்து இதை இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்னும் ஒரு 2 டபுள் டாப் வந்து நமக்கு வந்து அவைலபிள் கொடுத்துருக்கு. சரிங்களா?
டபுள் டாப் அவைலபிள் கொடுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல எது ஆர்டர் பிளாக் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இதுதான் ஆர்டர் பிளாக் அப்படின்ட்டு. கொஞ்சம் வந்து பஃபர் வைக்கணும் செஷன் டைமில். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இம்பேலன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா செஷன் டைம் அப்படின்றப்போ உங்களுக்கு லைட்டாக பிக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வந்து அந்த என்ட்ரிஸ் கிடைக்கிற கூட சான்சஸ் செஷன் டைமில் இருக்கும். இம்பேலன்ஸை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த என்ட்ரியோட அந்த அக்யூரசி கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வழக்கம் போல் கீழே போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிடுச்சு. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி பஃபர் வந்து வைக்கணும், சரிங்களா? பஃபர் வைக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பஃபர் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் பஃபர் வச்சுக்கணும். பஃபர் வச்சுட்டு என்ட்ரி வந்து இங்கே நம்ம பிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அடுத்தது கீழே வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக போயிருக்கும், சரிங்களா? இது நம்ம கொடுக்கல, அதனால் வந்து இதோட ரிஸ்க் ரிவார்டை வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் அடிச்சு நொறுக்கிட்டு கீழே போயிடுச்சு. இது கீழே போகும் அப்படின்றத நீங்கள் எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா 4 hours தான், சரிங்களா? 4 hours நமக்கு ஹை கன்ஃபார்ம் ஆகாமல் ஒரு ஹை வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு, சரிங்களா? ஹை கன்ஃபார்ம் ஆகணும்னா இந்த எக்ஸை இது தூக்கும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம மென்டார் சார்ட்லேயும் கொடுத்துருக்கோம். இது நார்மலாகவே நம்ம எல்லாத்துக்கும் வந்து தெரியும், இந்த ஹையை வந்து இது தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இது வந்து மெயினாக கீழே வந்து இந்த ஹையை வந்து இப்போ பிக் பண்ணியிருக்குது. ஒன்று அடுத்தடுத்த மார்க்கெட்டில் ஜோன் வந்து இருக்கு இல்லைங்க, இங்கே இந்த ஜோன் வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது, இந்த ஜோனு அந்த மாதிரி பிரித்து இதில் வந்து 15 minutesல சீக்கிரம் நடக்குதுன்னா மறுபடியும் நம்ம ரெகுலர் ட்ரெண்டில் வந்து ட்ராவல் பண்ணலாம், ஓகேங்களா? நேற்று நடந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைக்கி இதாக போட்டோம். அதுவும் இல்லாமல் இது நல்ல ஒரு இம்பேக்டான ஒரு கேண்டில். ஈவன் நம்ம இந்த என்ட்ரிஸ் எடுத்துருந்தோம்னா இப்படி நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக சூப்பரான என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், சரிங்களா? நியர்பை ஒரு 57 பிப்ஸ், ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு மாடல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா எடுத்துருக்கிறதே பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துலேயே வந்து கீழே வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு இது தான் இது. பட் நம்ம வந்து இதை எடுக்கல, ஓகேங்களா? அதை மென்ஷன் பண்ணிடணும். எடுத்தோம்னா சொல்லணும், எடுக்கலைன்னா நம்ம நீட்டாக சொல்லிடணும், ஓகேங்களா? ஓகே, உங்கள் டவுட் வந்து இதில் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். செஷன் டைமுக்கு ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா? நேற்று வந்து ஆல்ரெடி நம்ம நியூஸும் கொடுத்துருந்தோம், காலையிலே கொடுத்துட்டோம். நியூஸ் வந்து இப்படி சாயந்தரம் வரப்போகுது அப்படின்ட்டு இருங்க காட்டுறேன். சாயந்தரம் இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம காலையிலேயே வந்து நியூஸாக நம்ம கொடுத்துட்டோம். எல்லாமே டைமிங் பார்த்திங்கன்னா 6 மணி. அதை அடித்து கீழே நகர்த்துனதும் அதே டைமிங் தான், சரிங்களா? நியூஸ் கேண்டில் தான் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணும். செஷன் டைமில் எடுக்கிறவங்க நியூஸை வந்து கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? இதனால் நமக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. பட் ஸ்டில் எதனால் அப்படின்ற ஒரு R&D இப்போ நம்ம பண்ணோம், அவ்வளோதான், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வந்து 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.